என்னங்க ஐயா, விஜய் ஆட்சி நடக்குதா பாஜக ஆட்சி நடக்குதானே தெரியல. 3 மாசமா தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளுதுன்னு விசிகாவோட முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் ஒரு பெரிய பேட்டியெல்லாம் கொடுத்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இது விசிகாவோட கருத்தா இல்ல சொந்த கருத்தா? இந்த விமர்சனம், அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கு? ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட பேசாம இருந்தாரு. இப்ப மறுபடியும் சீனுக்குள்ள வந்திருக்கிறாரு. முதல் இன்டர்வியூவே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. வந்த உடனே பாஜகவினுடைய மறைமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாவேகா மீது வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னா அவங்க கட்சி அவருடைய கட்சி அமைச்சரவையில தாவேகாவோடு பயணிச்சிருக்குது. அதாவது விசிகாவும் அங்கம் வகிக்கக்கூடிய அரசு தான் நடக்கிறது. ஆனால் பாஜகவின் மறைமுக ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் நிறைய காரணங்களை பட்டியலிடுறார். அதுல முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தலைமைச் செயலர் விஷயம். சாய்குமார் அவர்கள், தலைமைச் செயலர் சாய்குமார் எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர். அவர் எலெக்ஷனுக்காக அந்த டைம்ல திமுக ஆட்சியில் இருந்த தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக அரசால், அப்படி சொல்ல முடியாது, எலெக்ஷன் கமிஷனால் இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷனால். ஆனா எலெக்ஷன் கமிஷனர் அமித்ஷாட்ட செக்ரட்டரியா இருந்தாருன்னு டச் பண்ணலாம். அப்ப அவங்களால நியமிக்கப்பட்டாரு. இடைக்காலமா அந்த எலெக்ஷனுக்காக நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் அவர். அப்போ தாவேகா வந்த உடனே என்ன பண்ண முடியும்னா, தாவேகா அரசினுடைய கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய, அவங்களோட கொள்கை ரீதியாக பயணிக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்கள, ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரோ ஒருத்தவங்கள அந்த பொறுப்பில் போட முடியும். இல்லை பிரச்சனைக்குரியவங்க, சிறப்பாக செயல்படுறவங்க யாரை வேணாலும் போடலான்னு வைங்களேன். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே பல துறைகள், கிட்டத்தட்ட முக்காவாசி துறைகளினுடைய செயலாளர்களாக இருந்த எல்லா அதிகாரிகளையும் மாற்றிட்டாங்க. ஸோ வந்த உடனே திமுக ஆட்சியில் யாரெல்லாம் முக்கியமான வேலைகளை அந்தந்த துறைகளில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் மாற்றிட்டாங்க. ஸோ திமுகவுக்கு நெருக்கமாக இருந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸர் மாற்றப்பட்டாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாற்றப்பட்டாங்க, எல்லாருமே மாற்றப்பட்டாங்க. ஆனால் பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சாய்குமார் மாற்றப்படலை. பாஜக அல்லது அமித்ஷா அவர்களுக்கு செக்ரட்டரியா இருந்த தேர்தல் ஆணையர் அவர் போட்ட அப்படின்னு இதை அதோட கனெக்ட் பண்ணி ஒரு கண்ணி வைக்கிறாருங்கிறத பார்த்துக்கலாம். ஆமா, அவருக்கு எக்ஸ்டென்ஷன் வேற. நீங்க அரசியல் எதிரி அவங்களால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தூக்கப்பட்டுட்டாங்க. கொள்கை எதிரியால் நியமிக்கப்பட்ட அதிகாரி அப்படியே தொடர்றது மட்டும் இல்ல, அவருடைய பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு தாவேகா அரசினால. ஸோ அந்த விஷயத்தை தான் ஆலூர் ஷானவாஸ் சுட்டி காட்டுறார். நிர்வாக ரீதியிலாக அதாவது அதிகாரியை மாத்தினாலாம கோச்சிக்க போறாருங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறாரான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, தலைமைச் செயலர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதவி. மற்ற துறை செயலாளர்களை காட்டிலும் தலைமைச் செயலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முதல்வருக்கு கீழே, முதல்வருக்கு இணையாக ஒரு வேலையை பண்ணக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் நம்பர் 1ங்கிறது. இவருக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி இருந்தாலும் சீஃப் செக்ரட்டரி தான். ஏதாவது ஒண்ணுன்னா அவர் தான் போடுவாங்க. நேத்திக்கு ஆஃபீஸ் இடம் மாறுது, நாமக்கல் கவிஞர் மாளிகை கூட அவர் தான் அந்த இதை அறிவிக்கிறாரு, ஆர்டர் பாஸ் பண்றாரு. ஸோ இதுல இன்னொரு தகவல் விகடன் மாதிரியான பத்திரிகைகளில் வந்த தகவல் என்னன்னா, முதலமைச்சர் துறை செயலாளர்களை தனியா மீட் பண்றது இல்லை. அது கழுகாரில் வந்த தகவல். அதில் என்னன்னா, துறை செயலாளர்கள் அவங்களுடைய என்ன விஷயம்னாலும் கம்யூனிகேட் பண்ணுறத தலைமைச் செயலர்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணணும். சிஎம் தலைமைச் செயலர்கிட்ட மட்டும்தான் பேசுவார். அவர் பிரீஃப் பண்ணாருன்னா கேட்டுப்பாரு, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவார். ஸோ இதனால துறை செயலாளர்கள் பலர் புலம்பி தள்ளுறாங்க, நம்ம சொல்றது கரெக்டாக முதலமைச்சருக்கு போய் சேர்றது இல்லை. ஏன்னா அது அமைச்சர்கள் மீதான அதிருப்தியா சில நேரங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தில் அப்படியும் அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இல்லை துறையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இதை அதாவது அமைச்சர் இதை செஞ்சு ஆர்வம் ப்ரெஷர் பண்றாரு. பட் அது 2-3 துறை சார்ந்ததா இருந்தா அதெல்லாம் கேட்க வேண்டியது முதலமைச்சர்கிட்ட தான் சொல்ல முடியும். கரெக்டு தான். அப்ப தலைமைச் செயலாளர் அதிகாரிகள் மட்டத்தில் அவர் தான் கம்ப்ளீட் ஒரு பவர் சென்டருங்கிற இது யூஸ்வலா அவங்க தான் இருப்பாங்கனாலும் அது ஹைரார்கி வைஸ்ல. ஆனாலும் அதை தாண்டி அவர் சொல்றது தான் முதலமைச்சர் கம்யூனிகேட்டர். விஜய்க்கு ஒவ்வொரு துறையிலும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தலைமைச் செயலர் சொல்றது மட்டும்தான், அந்தந்த துறையை சேர்ந்தவங்க சொல்றது கிடையாது. அப்படின்னும் போது அது மிக ஏற்கனவே இருந்ததை விட பெரிய பவர் சென்டரா அது மாறுது. முதலமைச்சர் அவரு கேட்க போதில்லை, நம்ம சொல்றது தான் நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம மாதிரி தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல நீங்க பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட அல்லது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட ஒருத்தரை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது மறைமுகமான பாஜக ஆட்சி அப்படின்னு ஆலூர் ஷானவாஸ் குற்றம் சாட்டுறார். அதாவது ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அவங்க அதாவது வேற வகையில் யோசிச்சோம்னா, நிர்மலா சீதாராமன் பாராட்டக்கூடிய அளவுக்கான ஆட்சி, வானதி சீனிவாசன் பாராட்டக்கூடிய அளவுக்கான ஆட்சி அப்படிங்கிற வகையில் இப்போ அறநிலைத்துறை இஷ்யூலலாம் பாஜக
சிலாகிக்குது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுல. அது ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா, இதுல வந்து அவர் நெறியாளர் கார்த்திகேயன் அவர் வந்து கேட்கிறாரு, திரும்பவே வந்து சொல்றாருல்ல, அவருக்கு வந்து இப்பதான் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க விமர்சிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிர்வாகத்தை கத்துக்கிறதுக்கு தான். அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்க எவ்வளவு நேரம் வேணா டைம் எடுத்து கத்துக்கலாம், அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை, 5 வருஷம் கூட ஆகலாம், பிரச்சனை இல்லை. ஆமா, ஆனா கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ்லாம் கிடையாது. அப்ப நீங்க கொள்கையிலே வந்து என்ன பண்றீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்றீங்க. குறிப்பா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதா இருக்கலாம், ஆளுநர் வந்த உடனே சட்டமன்றத்தில் வந்து தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதா இருக்கலாம், அடுத்தது இந்த யுஜிசி விவகாரம், துணைவேந்தர் நியமனத்துல கொண்டு வந்து பல விவகாரத்துல கொள்கையிலேயே வந்து நீங்க வந்து பிரச்சனை இருக்கு, காம்ப்ரமைஸ் இருக்கு, அதை வந்து நீங்க அதுக்கெல்லாம் வந்து டைம் கொடுங்கன்னா சாக்கு போக்குகள் சொல்ல முடியாது அப்படிங்கிறத ரொம்ப வேலிடான பாயிண்ட். இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஆளுநர் தான் பட்டத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு 800 பேருக்கு மேலே வர வச்சுட்டாங்க. இப்போ 116 பேர் மெடல் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்னும் போது அப்புறம் எங்களை எதுக்கு வர வச்சிங்க அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து துணைவேந்தரை நோக்கி வந்தவங்க, பட்டம் பெற வேண்டியவங்கெல்லாம் குரல் எழுப்பி ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை ஒருங்கிணைச்சிருக்க வேண்டியது யாரு? அந்த துணைவேந்தர் பேசுறது எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எங்களுக்கு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வந்துருச்சு அப்படிங்கிறாருன்னா, ஆர்டரை துணைவேந்தருக்கு நேரடியாக ஆளுநர் போடுறாரு அப்படின்னா அரசு அதில் உடன்பட்டு இருக்காங்கிற கேள்வியும் வருது. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்தை அவருடைய பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலே 3ஆவதாக பாடுவது இந்த அரசாங்கம் அதை எந்த வகையில ரியாக்ட் பண்ணுதா இல்லையா, ஆமாங்கிறாங்களா சரிங்கிறாங்களா, எதுவும் இல்லாம இருக்காங்க. அடுத்தது 2வது மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறார். அது என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியே இல்லை. கரெக்ட் தானே? தமிழ்நாட்டில் தாவேகா எந்த கூட்டணியிலும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு அமைச்சரவை வேற அமைத்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு தோழமை சக்திகள் எல்லாம் வச்சு மகாபலிபுரத்து பக்கத்துல ஒரு கூட்டம் கூட்டினாங்க. இந்தியா அலைன்ஸ் இருக்காங்கிறத சொல்ல வேண்டியது யாரு சொல்றதுங்கிறதா இப்ப தெரியல. அது என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சியினால திமுக இல்லாத ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டுல உருவாக்கவே முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். குறிப்பா இந்த மகாபலிபுரத்துல நடந்த அந்த மீட்டிங்ல கூட பார்த்தோம்னா, கடைசியா செய்தியாளர் சந்திப்புல எல்லாரும் கையை தூக்கி போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோல அந்த கூட்டணியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து வரல. இருந்தாரு. அவர் மட்டும்தான், அவர் தான் தாவேகா சார்பில் கைகளை உயர்த்தியதுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி கூட்டணியினுடைய பெயர் அறிவிக்கப்படும், கூட்டணியோட இதெல்லாம் அறிவிக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எந்த ப்ராக்ரஸும் அதுல இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி அவரா ஒரு பேரை அறிவிச்சார், சமூக நீதி ஏதோ கூட்டணின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அதிக பிரசிங்கத்தனம்னு பே சண்முகம் ஐயா வேற கடுமையான விமர்சனத்தை வச்சாரு. மு வீரபாண்டியன் எல்லாரையும் கலந்து ஆலோசிக்காம நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாரு. அதே மாதிரி தாவேகா கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்க 3 கட்சிகளா சேர்ந்து இடதுசாரிகளாக ஒரு அமைப்பை கட்டுறோம், ஒரு ஃப்ரண்ட் எடுத்து மக்களிடம் போறோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் ஐயுஎம்எல் காங்கிரஸோட என்ன ரேப்போல இருக்காங்கன்னு தெரியல. அவங்க தாவேகாவோட தான் நல்ல ரேப்போல இருக்காங்க. காங்கிரஸ் அவங்களே தான் 3 பிரிவுகள் ஒண்ணா இருப்பாங்க. அப்ப ரேப்போ வந்து ஐயுஎம்எல் தாவேகாவோட இருக்குது. அஃப்கோர்ஸ் கேரளால அவங்க 2 பேரும் இருக்காங்கிறது ரைட்டு. தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள்லாம் வராங்களா வேணா? அதான் இப்ப சமீபத்தில் ஒரு கூட்டமெல்லாம் நடத்தினாங்கல்ல, பொதுக்கூட்டம், டெல்லியில் கண்டன கூட்டம், காவல்துறையை கண்டித்து அப்படின்னுட்டு. ஆனா அதையும் ஆர்கனைஸ் பண்ணது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பண்ணது 2 அமைச்சர்களை கூப்பிட்டாங்க, இன்வைட்டிஸா. கூட்டணியாக நடத்தப்படல. காங்கிரஸ் நடத்தினதுல ஆதரவு சக்திகள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அந்த ஆதரவு சக்தி தான் கூட்டணி இருந்தால் கூட்டணி பேர் வரும் இல்ல, பேரை சொல்லி முன்னாடி இவங்க இருக்கும்போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைக்கும் பிரம்மாண்ட கண்டன கூட்டம் ஏதாவது ஒண்ணு போட்டு நடத்தாங்கல்ல. இதுல ஒரு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விசிக தலைவர் திருமாவளவன் இப்போ வரைக்கும் விஜயோட ஒரு டிட்டாச்ல தான் இருக்கிறார். அதான் அவரே போன மாசம் சொன்னாரு, நாங்க இப்பவும் டிட்டாச்மெண்ட்ல தான் இருக்கோம், எப்ப நினைச்சாலும் நாங்க நினைச்சா எப்ப வேணாலும் கிளம்பி வெளியில வர முடியும். ஏன் அவரால் வந்து அட்டாச் ஆக முடியல, அல்லது தாவேகாவை நாங்கள் அந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல அப்படின்னா,
அந்த இடத்துல அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தாவேகாவுடன் விசிகாவுக்கு இல்லை அப்படிங்கறத சொல்றார். ஏதோ ஒரு விதமான நிர்பந்தங்களோடு தான் சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழல் இருக்குன்னு அவர் சொல்றதா. அதுல ரொம்ப முக்கியமா அவர் அதுக்கான காரணமா முன்வைக்கக்கூடிய முதன்மை காரணம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுகவிடம் இருந்த உறுதி அப்படிங்கிறது தாவேகாவிடம் இல்லை. அதுதான் தேர்தலுக்கு முன்னாடியும் தெரியும் பின்னாடியும் தெரியுமே. ஆக இப்ப பாஜகவை விஜய் அவர்கள் எதிர்த்தால்தான் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குன்னு இப்ப அவர் சொல்ல வராருன்னு புரிஞ்சு. ஒரு கொள்கை அடிப்படையில கொள்கை எதிரின்னு ஒருத்தவங்களை அவர் ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த கொள்கை எதிரியை எதிர்ப்பதில்லை. திமுக அதுல உறுதியாக இருந்தது. எல்லா வகையிலும் பாஜக எதிர்ப்பு அல்லது ஒன்றிய அரசிடம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை பேசுவது, இதுல எல்லாத்துலயும் சமரசம் இல்லாமல் எதிர்ப்பை காட்டினார்கள். தாவேகாவிடம் அந்த குணம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத முதன்மையான முக்கியமான காரணமா சொல்றாரு. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப பாஜக எதிர்ப்பில் சமரசம் இல்லாமல் இருப்பது, சிறுத்தைகள் இருந்தாதான் அந்த கிரெடிபிலிட்டியே வரும்னு அவர் சொல்வாரு. அது மிகப்பெரிய அளவுக்கு அதுல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது இல்லைங்கிறதுல நமக்கு இருவேறு கருத்து இல்லை. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அது 2 நாள் ஆச்சு. இந்த மெட்ரோ நிராகரிச்சதுக்கு இப்ப வரைக்கும் கொள்கை எதிரி ஏற்று பேசியது அறிக்கை கொடுத்துட்டாங்களா? நேற்று அன்புமணி முன்னாடி கேட்ட கேள்வி நேற்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் ஒப்புதல் அல்லது சம்மதம் தேவையில்லை அப்படின்னு மத்திய அரசு கொடுத்திருக்கிய நீர்வளத்துறை ஜல்சக்தி அமைச்சகத்தினுடைய பதில். அதுக்கு அரசு ரியாக்ட் பண்ணிருச்சா? இப்ப இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போலாம். இங்க திமுகவினர் போட்ட அந்த வழக்குங்கிறது ப்ரீமெச்சூர்னாங்க. அவங்க கட்டுறதுக்கு ப்ரப்போசல் கேட்கறாங்க. அதாவது அவங்க யோசிக்கிறதுக்கு நாங்க எப்படி தடம் போட முடியும்? கட்ட போறோம்னா அவங்க ஏதாவது அறிவிக்கல, டெண்டருக்கு வரல, ப்ராஜெக்ட் யோசிக்கிறதுக்கு பரிசீலனையில் இருக்கும்போது போட முடியாதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்ப கட்டுறதுக்கு அனுமதியே தேவையில்லைன்னும் போது தீர்ப்பாயம் அவங்க நடுவர் மன்றமா அவங்க கொடுத்திருக்கக்கூடியதற்கு அதுக்கு குந்தகம் வராமல் மாநிலத்திற்குள் பாயும் நீரை அனுபவிக்கிற உரிமைன்னு வளர்ச்சி ஒரு கதையை கொடுத்துருக்காங்களே. இதை எதிர்த்து நீர்வளத்துறை அமைச்சர் ஏதாவது இன்னைக்கு ஆனந்த் அவர்கள் பேசுவாரா? இல்ல அவருக்கு நேற்று பார்த்தா அவரு ஸ்கூட்டர்ல சர்ன்னு போன வீடியோ வைரல் ஆச்சு. மேபி அதை முடிச்சுட்டு இதை நோக்கி வருவார்னு நினைக்கிறேன். ஆனா பொதுச் செயலாளர் தான் அவருக்கு எப்ப யார் ஆடியோ வரும், யார் வீடியோ வரும், இவங்க தூக்குறது, யார் கொடுத்தவங்களை தூக்குறதா அல்லது அக்யூஸ்ட தூக்குறதா, குற்றம் சாட்டப்பட்டவரை தூக்குறதா, இந்த குழப்பத்துக்கு நடுவில் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப காவேரி விவகாரம், இவர் மேகதாது போறாரான்னு தெரியல. நீங்க போனாலும் பிரச்சனை இல்லை, போனாலும் பிரச்சனை இல்லை, நாங்க கட்டுவோம், மோடி கவர்மெண்ட் எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருச்சுன்னு ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு. இதுக்கெல்லாம் இது நீங்க கொள்கை ரீதியா இல்ல, ஒரு கவர்மெண்டாக நாட்டினுடைய முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, ஸ்டேட்டினுடைய முதலமைச்சராக நீங்க தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமையை எப்படி மறுப்பீங்கன்னு குரல் கேட்கணுமே. சத்தமா இல்லைனாலும் ஒரு மியாவனாச்சும் ஒரு சவுண்டு கேட்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை எஸ்பிஎல் சார் ஹிடி யூஸ் பண்ணுவார். நான் அவர்கிட்ட அந்த வார்த்தையை கடன் வாங்கி பயன்படுத்துறேனே. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு வரணும் இல்லை. சவுண்டு இல்லைன்னா எப்படி கொடுக்காம போச்சுன்னாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை. எப்ப கேட்பீங்கன்னு நாடே எதிர்பார்க்குது இல்லை இப்ப முதலமைச்சர்கிட்ட. அதே மாதிரி முக்கியமானது இப்ப நடந்து முடிஞ்ச நீட் போராட்டம். அதுல மாணவர்களை பாஜக தாவேகாவுக்கு எதிராக இந்த போராட்டத்தை திசை திருப்புகிறார்கள் அப்படிங்கிற அலிகேஷனை தாவேகா தரப்புல இருந்து வச்சாங்க. அமைச்சர் ராஜ்மோகன்லாம் கூட அதை பேசினார். பாஜகவுக்கு எதிரான இந்த போராட்டத்தை தாவேகாவுக்கு எதிராக திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கும் இவர் விளக்கம் சொல்றார். ஆலோசனாவாஸ் கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கேற்றிருக்கும் கட்சியில் இருந்து கொண்டு முதன்மை செயலாளர், ஆமா, அதுக்கு விளக்கம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பாஜக எப்படி மாணவர்களை ஒடுக்கியதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராடக்கூடிய மாணவர்களை ஒடுக்குனாங்க. தடியடியும் இதுவும் மட்டும்தான் செய்யல, கண்ணீர் புகை கொண்டும். அதை தவிர ஒடுக்கியது அங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களோ அந்த மாதிரிதான் இங்க இருந்தவங்கள இவங்களும் போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு, நலன் விசாரிக்கக்கூடிய அளவுக்கான ஒடுக்குதல். அங்க கூட ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் நடக்கல. யோசிச்சோம்னா கல்லூரிக்குள்ள புந்தவங்க தீவிரவாதிகள், அவங்கள போய் கிளாஸ்ல இருக்கிறவங்கள கூட்டு வச்சு இதுக்கு கூப்பிட்டு போறதெல்லாம் என்ன மாதிரியானது அப்படின்னு காவல்துறையை ஏவி இதற்கு உத்தரவிட்டது யார், கட்டவிழ்த்து விட்டது யார் அப்படின்னு சு வெங்கடேசன் அவர்கள் கேட்டாரு. யாருன்னு அவரு கண்டுபிடிச்சிட்டாரா என்னங்கிறது தெரியல. அது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இவங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான டிஃபரன்ஸா என்ன சுட்டி காட்டுறாருன்னா,
தாவேக்கா கவர்மெண்ட்ல இருக்கு, அதனால அவங்க எப்படிப்பா போராட்டம் பண்ண முடியும்னா அவங்க போராடுறவங்களையும் ஒடுக்குனாங்க. ஆனா திமுக கடந்த காலங்களில் ஆட்சியில் இருக்கும்போது அரசாக இருந்து கொண்டு ஆளும் கட்சியே நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறார். அப்ப இதெல்லாம் சுட்டி காட்டி விசிகா தாவேக்காவோடு ஒரு ஈடுபாட்டோடு பயணிக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லைங்கிற மாதிரி அமைச்சரவைக்குள் இணைந்தாலும் இன்னும் கட்சிகளாக ஒரு 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 ஒருங்கிணைப்பு வரல அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கூட்டணி அப்படிங்கிறது தாவேக்கா தலைமையில் இன்னும் உருவாகவில்லை. அப்படி உருவாகி இருந்தாலும் அந்த கூட்டணியில் விசிகா இன்னும் இணையவில்லை, முழுமையாக மனதை செலுத்தி ஒரு விஷயத்தை. அதே மாதிரி இந்தியா கூட்டணி, அகில இந்திய அளவிலான இந்தியா கூட்டணி, அதில் இன்னும் தாவேக்கா இணையவில்லை. அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் நாங்கள் யோசிச்சு சொல்கிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொன்று, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதுனுடைய கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டே பாஜக எதிர்ப்புல இருந்து தான் அந்த கூட்டணியை உருவாக்கப்பட்டுச்சு. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத எடுத்துட்டா அந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய யாருக்குமே செட் ஆகாது, யாருக்குமே ஒத்த கருத்தே எதுலையும் இருக்காது. பாஜகவை இந்த ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதை தவிர நீங்க ஒரு பாயிண்ட சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே ஆளுக 10 கருத்து சொல்லுவாங்க. காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மியோட ஒத்து வராது, காங்கிரஸுக்கு திரிணாமுல் காங்கிரஸோட ஒத்து வராது, காங்கிரஸுக்கு சிவசேனாவோட ஒத்து வராது. இப்படி பல விஷயங்கள்ல பாஜக எதிர்ப்புங்கிறத நீக்கிட்டா அந்த கூட்டணியே இருக்காது. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கணும்னா ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல தாவேக்கா வந்து ஒரு இதை கூட காட்ட மாட்டாங்க, ஒரு சைன் கூட காட்ட மாட்டாங்க. நாங்கள் பாஜக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதுவுமே காட்ட மாட்டாங்கன்னும் போது இந்தியா கூட்டணியில் தாவேக்காவிற்கான இடம் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு பொருந்தாத இடம். அவங்களுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கான நெசசிட்டியே தாவேக்காவுக்கும் இல்லை, மற்ற கட்சிகளுக்கும் தாவேக்காவை உள்ள வச்சுக்கிறதுக்கான தேவை அப்படிங்கிறதும் இல்லை. ஏன்னா பாஜக எதிர்ப்பு இல்லைன்னும் போது அவங்களுக்கும் தாவேக்காவை உள்ள வச்சுக்கிறதுக்கான அவசியம். ஏன்னா சும்மா இணைக்கிறோன்னு நினைச்சுட்டு ஒன்னா உட்காந்து கூட்டத்தில் உட்காரும்போது கூட ஏதாவது ஏற்று பேசினா தானே ஒரு வைப்பு வரும் கூட்டணிக்கு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க, இவரை கூப்பிட்டுட்டு போய் நார்த்தெல்லாம் பிரச்சாரம் பண்ணலாமான்னு அவங்க கணக்கு வச்சிருக்காங்க. அவர் தமிழ்நாட்டிலேயும் 40 தொகுதிக்கு ஃபுல்லாக போவாராங்கிறது யோசிக்கப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய. அது மேபி ஜெயலலிதா அவர்கள் பண்ணது. இப்பவுமே கூட லாஸ்ட்ல நேரம் இல்லாத காரணத்தினால திமுக தலைவரும் சரி அதிமுக பொதுச் செயலாளரும் ஒரே மேடையில் மாவட்டத்தில் இருக்க எல்லாரும் நிற்க வச்சுலாம் பண்ணாங்க. பட் ஜெயலலிதா அம்மா தான் அப்போ ஒரு 5 மாநாடு இல்லை 6 மாநாடாக போட்டுட்டு 6-7 மாவட்டத்தை சேர்த்து எல்லாரையும் ஒன்றா கேண்டிடேட் மேடை எடுத்துகிற ஃபார்மேட். அப்படி பண்ணுறதுக்கே என்ன ஆகுங்கிறது. அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் ரொம்ப தூரம் இருக்குது, அது வரைக்கும் பாஜக எதிர்ப்பில் அவர் என்ன பேச போகிறாருங்கிறத பொறுத்து தான் எதிர்காலம் என்பதாக இருக்கும். இதனால தான் தாவேக்கா, அதாவது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற குண்டையும் தூக்கி அவர் போட்டிருக்கிறார். தாவேக்கா தலைமையிலும் கூட்டணி இல்லை, தாவேக்காவோட அமைச்சரவையில் இருக்கிறவர்களும் ஒத்த கருத்தோட ஒரே சிந்தனையில் இல்லை, இந்தியா கூட்டணியும் இல்லை. இப்படி பல இல்லைகளை அவர் சொல்லியிருக்கிறார். இதில் எனக்கு என்னன்னா, என்னுடைய அந்த அந்த பர்டிகுலர் கிளிப்பிங் வந்தது டிவியில், அது ஏறத்தாழ இன்னைக்கு மதியானம் 2 மணி ஆச்சுன்னா 48 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் திரும்பவும் அதுக்கு ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணல. அநேகமா அமைச்சர் வன்னியரசு அவர்களாச்சும் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவர் இப்பதான் ஜனநாயகன் படம் அல்லது நீட் போராட்டமே தளபதி வந்த பிறகுதான் பற்றி பரவச்சுன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு ரியாக்ட் பண்ணல. வன்னியவர்களை தாண்டி தாவேகா தரப்பு ரியாக்ட் பண்ணல. இந்தியா கூட்டணி இல்லைன்னதுக்கு காங்கிரஸும் ரியாக்ட் பண்ணலன்னா ஏன் இந்த கனத்த மௌனம்? இது எதற்கான மௌனம்? இல்ல சொன்னது உண்மைதான்னு எல்லாம் ஏத்துக்கிறாங்களா? இந்த மௌனமா அந்த சம்மதம்னு எடுத்துக்கிறதா? வரைக்கும் நமக்கு மட்டும் தெரிஞ்சதை பொதுவெளியில போட்டு உடச்சு விட்டாப்லன்ற மாதிரி எல்லாரும் இருக்காங்க நினைக்கிறேன். இதே அப்படி பொசுக்குன்னு உண்மையை பேசிவிட்டாருங்கிற இடத்துல இருக்காங்களா? ஆனா நீங்க மௌனத்தை வச்சு ரொம்ப நாளைக்கு தப்பிச்சு நகர்ந்துட முடியாது. இல்லை ஒரு கேள்வி இருக்கு. அஃப்கோர்ஸ் அது திரும்ப தான் தெளிவுபடுத்தணும். அவர் ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் லைவில் வந்தாருன்னா தெளிவாகும். கட்சியினுடைய என்ன இது எந்த குழப்பங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு ஆதி திராவிடர் நலத்துறைங்கிற பெயரை மாத்திருக்க கூடாதுன்னு ரவிக்குமார் சொன்னதுக்கு அது அவருடைய கருத்து. ஆனா அதை மாத்தினது சரியானதுன்னு அமைச்சர் வன்னியரசு துணை பொதுச் செயலாளர் அதுக்கு மாற்று கருத்தை வைக்கிறாரு. எங்க தலைவர் எடுக்கிறது தான் சொல்றதான் இறுதியான கருத்தா இருக்கணும் போது தலைவர் ரவிக்குமார் சைடு தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாப்புல. ஆதி திராவிடர் நலத்துறை மாத்தினதும் எனக்கு அதிர்ச்சியா இருந்தது.
இருந்ததுன்னு. அது அவர் சொல்றதுக்கு ஒரு 50-60 நாளைக்கு முன்னாடி தான் 50 நாட்கள் இருக்கும். அவர் பதவியே இருக்கும்போதே உங்களுக்கு அது சமூக நீதி துறைன்னு தானே கொண்டு வராங்க. அப்பவே எதிர்ப்பு பதிவு பண்ணாம ஏன் லேட்டா அப்புறம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாகவும் எழுப்பப்பட்டதுன்னு வைங்களேன். அதுவும் ஒரு வேற ஒரு கூட்டத்தில் பேசும்போது தான் பதிவு பண்ணாரு. அப்ப ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா இப்படியான குழப்பத்திலேயே இருந்தா அவங்க ஆட்சி நடத்துறதும் சரி, மற்ற விஷயங்கள் அரசியல் ரீதியிலாகவும் சரி, ஒரு குழப்பமான சூழல் ஸ்டேட்டுக்கு நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கங்கிறது தான் சொல்ல விரும்புறது. பார்ப்போம் இது யார் ரியாக்ட் பண்றா. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது வந்து ஆதவ அர்ஜுனா ஸ்டைலில் தொடர்ந்து வேண்டாம் வேண்டாம் போது பேசினாங்கன்னா அவரே நீக்கிடுவாரு, இவர் திமுக போக போறாரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நீக்கல, சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆமா, இடை நீக்கம் தான் செஞ்சாங்க. அதாவது அடுத்த இது வர வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர், அப்புறம் அவரே ராஜினாமா பண்ணாரு. அது இடைநீக்கத்தை நான் இது பண்ணிக்கல அப்படின்னுட்டு அந்த பேட்டர்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் வந்து இவர் வந்து விசிகா முதன்மை செயலாளர் கருத்தை தலைவர் மறுக்காத வரை இதான விசிகாவின் கருத்தா இருக்கும். அப்ப இதுதான் விசிகாவின் கருத்து, திருமாவளவனுடைய மனதை இவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது யாருடைய மனது, அதுக்கு பின்னால் இருக்க அரசியல் கணக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான நாட்கள் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். தாவேக்கா ஏன் ரியாக்ட் பண்ணலாங்கிறதுக்கும் நமக்கு கூடிய விரைவில் விடை தெரிஞ்சிடும். பார்ப்போம்.